சிலுவையில் என்ன இருக்குன்னா உங்கள் ஆசை இச்சைகளை அதிலே அறைந்து உங்களை பூஜ்யம் என்று நினைத்து அந்த சிலுவையை தூக்கி கொண்டிருக்கிறீர்கள். हमारे क्रूस में क्या क्या है? हमारे लालसा और अभिलाषाएं हैं. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நிறைவேற்றுகிறவன் சிலுவையை தூக்குறவன் அல்ல. நான் தூக்குகிற சிலுவையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என் சுய எதுவுமே இருக்காது, அவருடைய சுய மட்டும்தான் இருக்கும். அப்போ நான் தூக்குறதல்ல, என்னுடைய மாம்சத்தின் கிரியைகள், என்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் அந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அப்படி அறையப்பட்டு நீங்கள் அப்படி ஜெயித்து கொண்டு போவீர்களானால் இது எல்லாத்துக்கும் ரிவார்டு உண்டு. जो मसीह यीशु के हैं, उन्होंने शरीर को उसकी आशाओं अभिलाषाओं समेत क्रूस पर चढ़ाकर उसके पीछे चले तो हम हर कार्य में जय पाते हैं. அல்லேலூயா. இந்த சிலுவைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு பாருங்க. इस क्रूस में क्या क्या है? சிலுவைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு. நீங்க சிலுவையிடும் பொழுது எதை நினைக்கிறீங்க? क्रूस तो आप क्या सोचते हैं? நீங்க சிலுவைங்கிறது போது எதை நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல எதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள, தாங்கிக் கொள்ள, சகித்துக்கொள்ள தேவன் நம்ம வாழ்க்கையில விரும்புகிறாரோ இது எல்லாம் சிலுவை. நான் சிம்பிளிஃபை சொல்லி உங்களுக்கு சொல்றேன். इस संसार में हम क्या क्या हम सह नहीं सका वो सब कुछ एक क्रूस पर है. நீங்க சிலுவையை தூக்கிட்டு இருக்கீங்களா? क्या आप क्रूस को उठा அப்ப நீங்க சொல்லுவீங்க அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்க மேல சிலுவை இருக்கிறது. ஸ்தோத்திரம். तो आप नहीं कहेंगे वो मेरे बात कहता है, इसे ऐसे कहता है, वैसा कहता है, वो नहीं कहेंगे. நீங்க சிலுவையை தூக்கிட்டு இருக்கீங்களா? क्योंकि हम क्रूस को उठा लिया है. அப்ப உங்க எதிரிகளை பார்க்கும்போது எதிரியா பார்க்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா உங்க தோல்ல என்ன இருக்கு? எத்தனை பேர் தோல்ல சிலுவை இருக்குது? सचमुच हमारे कंधे पर क्रूस तो हम नहीं कहें हमारे शत्रुओं को देखकर. ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் ஆச்சே. ये तो बहुत कठिन. சிலுவை மேல இருக்குடா அப்படினா நான் பாவத்துக்கு மரித்திருக்கிறேன் அப்படினா எனக்கு இச்சை ஒரு அருவருப்பா இருக்கும், பாவம் ஒரு அருவருப்பா இருக்கும், எல்லாமே அருவருப்பா இருக்கும். ஏன் தெரியுமா? என் மேல சிலுவை இருக்கிறது. मां हमें हमारे कंधे पर क्रूस सचमुच है तो हमें देखें तो हमारी जिंदगी में पाप को घृणा करते हैं, अभिलाषाओं को घृणा करते हैं. சிலுவைங்கிறது தூக்கும்போது சிரமமா இருக்குமா? சிரமமா இருக்காதா? क्रूस उठाने समय बहुत அது பாரமா இருக்குங்கறவங்க கையை உயர்த்துங்க. बड़ा बोझ होता है नहीं. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். சொல்லிட்டு என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு, அப்புறம் என்ன சொன்னார்? என்னுகம் அதனால உங்க பாரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, என்னுடைய பாரத்தை நான் என்ன செய்யறேன்? என்னுடைய பாரம் எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனா உங்களுடைய பாரத்தை சாஃப்ட்லாம் சொல்லாதீங்க, பயங்கர கடூரமா இருக்கும். அதை நான் சுமந்துக்கிறேன் அப்படிங்கிற. यीशु कहते हैं हमारे पास दुख में बोझ उठाने वाले मेरे पास आओ, मैं उसे उठाऊं, मैं मेरा बोझ तो हमारे पास दे दूं, वो तो बहुत हल्का होता है.